ஹாய் எவ்ரிவான். ஒலிம்பிக்ஸ் டே 9 நடந்த இந்தியா வெர்சஸ் கிரேட் பிரிட்டன் குவார்டர் ஃபைனல் ஹாக்கி மேட்சை பற்றி தாங்க ஊரே பேசிகிட்டு இருக்கு. இந்தியா சூப்பராக ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் முன்னேறி இருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, செகண்ட் குவார்ட்டரில் இந்தியன் பிளேயர் அமித் எதிராக ரெட் கார்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. அமித் இந்தியன் ஹாக்கி டீமோட ஒன் ஆஃப் தி மெயின் கோல் ஸ்கோரர், ஓகேங்களா. அவர் அர்ஜுனா அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் விளையாடும் போது அவரோட பேட் வந்து இங்கிலாந்து பிளேயரோட ஃபேஸில் பட்டுச்சு. இது ஒரு பயஸ்ட் டிசிஷன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த கேமில் ஒரு ரெஃப்ரியோட டிசிஷன் கொஞ்சம் பயஸ்டாக அப்பப்போ இருக்கிறதுனால பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த டிசிஷனில் அப்போ இருந்த அந்த ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லோ கார்டு இஷ்யூ பண்ண தான் நினைக்கிறேன், ஏன்னா இது இன்டென்ஷன் மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னப்போ பேட்டு அனாவசியமாக அவரோட முகத்துக்கிட்ட போன மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம். பட் ரெட் கார்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 43 மினிட்ஸு 11 பிளேயர் கொண்டு விளையாட வேண்டிய டீம் வெறும் 10 பிளேயர், அதுவும் 9 ஃபீல்டு பிளேயர்ஸ் ஒரு கோல் கீப்பரோட விளையாடிட்டு இருந்தாங்க. 1 பிளேயர் ஷார்ட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை மீறி ஸ்ரீஜிஷ் ரிட்டையர் ஆக போகிற இந்தியாவோட சூப்பரான கோல் கீப்பர் திருவனந்தபுரம், அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, என்னை தாண்டி தான் கோல் அடிக்கணும், ஆடுங்க மக்கா அப்படின்னு சொல்லி ஆடி வந்த அத்தனை கோல் அதாவது பிரிட்டனோட கோல்ஸையும் தடுத்து ஒரே ஒரு கோல் மட்டும் போச்சு. நாமளும் ஒரு கோல் அடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட் அவுட்டில் சினிமா ரேஞ்சுக்கு போச்சுங்க. ஃபஸ்ட்டு ஷூட் அவுட்டு தாறுமாறா நம்மளோட ஹர்மன் பிரீத், அதாவது இந்தியன் டீமோட ஹாக்கி டீமோட கேப்டன், அவர் என்ன பண்ணார், கபால் அப்படியே அந்த கோல் கீப்பரை கன்ஃபியூஸ் பண்ணி இப்படி ஓரமாக போய் அப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் ஒரு ஷாட் ஒன்று விட்டாருங்க. சூப்பராக கோல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீஜிஷோட அந்த ஒரு தடுப்பையும் தாண்டி கோல் அடிச்சிட்டாங்க பிரிட்டனோட ஒரு கோலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ஜித் மறுபடியும் ஒரு கோல் அடித்தார். அதுவுமே ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சூப்பரான ஒரு கோல் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறமா தான் நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் வர ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா, வில்லியம்சன், அதாவது நியூசிலாந்து முன்னாள் கேப்டன் கிடையாது, வில்லியம்சன் கிரேட் பிரிட்டனோட ஹாக்கி பிளேயர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கோல் அடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாரு, பாலை தூக்கி வெளியே அடிச்சிட்டாரு. சரிங்களா. அதுக்கப்புறமா லலித் உபாத்யாய் வந்தாருங்க. எவ்வளோ ப்ரெஷர் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் லீடு கிடைச்சிருக்கு. 2-2 இருந்தது, இப்போ 3-2 ஆயிருக்கு. மூணாவது ஷூட் அவுட்டுக்கு 2-2 இருந்தது. வில்லியம்சன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ மூணாவது ஷூட் அவுட் நம்ம போய் வின் பண்ணால் லீடு வந்துருவோம் அப்படின்னு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது சும்மா செம்ம ட்ரிக்கு பண்ணி பால் அப்படி ரைட் சைடில் எடுத்துகிட்டு போய் அப்படி கோல் கீப்பரை தாண்டி டப்புன்னு ஒரு கோல் ஒன்று அடிச்சு விட்டாரு. தாறுமாறான கோல். இனிமே தான் மேட்ச் நம்ம கைக்கு வருது. ஏன்னா இப்போ இந்த கோலை, அதாவது 4வது ஷூட் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்ரீஜேஷ் தடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் பல மடங்கு பிரேட் ஆகிடும். ஸ்ரீஜேஷோட மனசில் என்ன ஓடிச்சுன்னா, இந்த மேட்ச் நான் ஜெயிச்சா, அவர் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு பாரிஸ் ஒலிம்பிக்ஸோட நான் ரிட்டையர் ஆக போகிறேன். ஸோ இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சா நமக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது, இல்லையா நம்ம இதோட கிளம்புறோம், நான் கிளம்ப மாட்டேன்டா அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட அந்த கோலை தடுத்தாரு பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாப். இதுக்கு முன்னாடியாவது வில்லியம்சன் அவரே வந்து வெளியே அடித்தார். பட் இந்த முறை எப்படி நம்மளுடைய லலித் உபாத்யாய் பண்ணாரோ அதே மாதிரி கிரேட் பிரிட்டனோட அந்த ஒரு பிளேயர் என்ன பண்ணிட்டாரு, குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே அவரை டீவியேட் பண்ணி, யார் நம்ம ஸ்ரீஜேஷ் டீவியேட் பண்ணி லெஃப்ட்டுக்காக போய் அவரை ஓவர் டேக் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணார். அப்போ ஸ்ரீஜேஷ் வந்து அவருடைய ரைட் சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. அதையும் மீறி ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பாலை தடுத்தாரு பாருங்க. அதுதாங்க மூமெண்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி நாம் வந்து இப்போது 3-2 அப்படின்னு நம்ம கொஞ்சம் லீடில் இருக்கோம். அதுவும் இப்போ தான் நம்மளுடைய 4th ஷூட் அவுட் வருது. ஸோ இந்த ஷூட் அவுட்டில் நம்ம கோல் அடிச்சிட்டோம்னாலே நம்ம வின்னுன்ற மொமெண்ட்டில் ராஜ்கமல் பால் வந்தார். நச்சுன்னு கோல் கீப்பரை கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு செம்ம கோல் ஒன்று அடித்தார். அடித்ததுக்கப்புறம் இந்தியா வந்து 43 நிமிஷம் ஒரு பிளேயரை இழந்த பட்சத்துலையும் சும்மா தாறுமாறா இந்தியா செமிஃபைனல் போயிடுச்சு. போன ஒலிம்பிக்கு அப்புறம் தொடர்ச்சியாக இந்த ஒலிம்பிக்லையும் செமிஃபைனல் போயிருக்கோம். செம்ம மொமெண்ட்டு. இந்தியாவோட கோச் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவர், அவருமே அவ்வளோ ஜெல்டாக அவ்வளோ சூப்பராக இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா மேட்சை மட்டும் ஜெயிக்கல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. உண்மையிலேயே இந்தியன் டீம் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அமித் அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி எனக்கு அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னு பார்க்குறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே வந்து இப்படி ஒரு ஜகடா நடந்ததாக சொல்கிறாங்க. ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியாதனால அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பல. பட் ஸ்டில் இதுக்கப்புறம் வர 2 மேட்சும் ரொம்ப குரூஷியல். இந்த ரெட் கார்டோட இம்பாக்ட் டெஃபினட்டாக இருக்கும். பட் அதையும் மீறி இந்தியா தாறுமாறாக ஒரு நல்ல மெடலை, ஏன் டாப் பொசிஷன்லேயே கூட வருவாங்கன்னு நம்ம வேண்டுவோம். நம்ம வந்து எல்லாரையும் கடவுளை பிரார்த்திப்போம். ஆல் தி பெஸ்ட் இந்தியா. ஜெய்ஹிந்த்.